அமெரிக்கா வந்து ஒரு 15 டிமாண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 15 டிமாண்டில் ஒரு டிமாண்டு கூட ஈரான் ஏற்றுக்கலை. இவங்க புதுசாக ஒரு 5-6 டிமாண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து அவங்க ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதுவெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னொரு 10-15 நாள் போனால் தான் தெரியும். ஆனால் அந்த போரினுடைய தீவிரம் வந்து குறையும். ஏன்னா அவங்க அதிகமாக அடித்தாங்கன்னா அவங்கள அதிகமாக திருப்பி அடிப்பாங்க. அதனால் அந்த போருடைய தீவிரம் குறையும். ஆனால் இந்த நமக்கு பிரச்சனை வந்து போர் கிடையாது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் கடந்த 3-4 ஆண்டுகளாக சண்டை போயின்னு தான் இருக்குது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய பிரச்சனை எல்லாமே இந்த ஹார்மஸ் நீரிணை, அது வழியாக நமக்கு வர கச்சா எண்ணெய், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ சமீபத்தில் வந்த செய்திகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹார்மஸ் நீரிணை வழியாக நம்ம கப்பல் வரணுன்னா ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு அவங்க கொஞ்சம் காசு கேட்குறாங்க. $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு கேட்குறதா கேள்வி. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னாக்கா, இந்த போர் முடிவுக்கு வருகின்ற வரையிலும் அந்த ஹார்மஸ் நீரிணை முழுமையாக திறக்கிற வரைக்கும் அது வழியாக கப்பல்கள் வந்து தான் ஆகணும். ஏன்னா கச்சா எண்ணெய் இல்லாமல், எல்பிஜி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மேலே மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆசிய நாடுகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா நாடுகளுமே இந்த கூடுதலாக ஈரான் கேட்குற தொகையை கொடுத்துட்டு அதான் வாங்கணும். அதனால் எரிபொருளோட விலை வந்து ஆசிய நாடுகளில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துக்கலாமே. ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்க கெசோலினை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வந்து நாங்கள் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரி சவால்கள் சார் இருக்குது? அதாவதுங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் அதில் எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை. இதனால் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து குறிப்பாக மற்ற நாடுகளை ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் அவங்கக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கலை. ஆனால் அவங்க கச்சா எண்ணெய் விற்று தானே ஆகணும், தயாரிக்கிற கச்சா எண்ணெய் விற்று தானே ஆகணும். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் ஒரு 20-25% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதை டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி கடந்த 3 ஆண்டு காலமாக நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க ரஷ்யா, இப்போ தான் அங்கே பிரச்சனை இருக்குதுல்ல, எனிவே வந்து கச்சா எண்ணெய் வந்து தட்டுப்பாடாகி போச்சுல்ல, நம்ம எதுக்காக இன்னும் டிஸ்கவுண்ட் ரேட்டில் விற்கணும். அப்போது 25% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருந்தவங்க இப்போ 25% ப்ரீமியத்தில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது ஒரு $100 இருக்குதுன்னு வச்சுப்போமே, 25% டிஸ்கவுண்ட் $75 விற்றுருந்தீங்க. இன்றைக்கி திடீர்னு $125 அதை ஆக்கணுன்னாக்கா, அப்போது நான் என்ன பண்ணேன், ஏன் சார் இப்படி ஏற்றி விட்டீங்க, $75 தானே சார் விற்றீங்க, இப்போ திடீர்னு $125 ஏற்றி விட்டிங்களே அப்படின்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் விலையை ஏற்றினா தானே நீ வந்து அதெல்லாம் கேட்ப, எனக்கு உள்நாட்டு தேவை இருக்குது, அதனால் நான் ஏற்றுமதியை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ சாமி ஏற்றுமதி நிறுத்திட்டேன், எங்களுக்கு பிரச்சனைங்க, தயவு செஞ்சு கொடுங்க. நான் இல்லைங்க, எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க, வேணா ஒரு $125 கொடுத்தா வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விலையை ஏற்றுவாங்க. இது வந்து விலையை ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு டாக்டிக்ஸ். ஓகே. மற்றபடி ரஷ்யாவில் வந்து அவங்க தயாரிக்கிற எல்லா கச்சா எண்ணெயும் அவங்க லோக்கலில் கன்சியூம் ஆகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க தயாரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து அப்போ இவ்வளோ நாள் விற்றுன்னு இருந்தாங்க இல்லையா, அப்போ இவ்வளோ நாள் வந்து லோக்கலுக்கு கொடுக்காமல் இருந்தாங்களா? இவ்வளோ நாளும் லோக்கல் தேவைக்கு போக மீதி இருக்கிறத தானே விற்றுன்னு இருந்தாங்க. இப்போ எங்கே திடீர்னு மாறுச்சு? இப்போ எதுவுமே மாறலை.